நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் டிவியில வந்த சீரியல்கள்ல ஒரு பெரிய முத்திரைய பதிச்ச ஒரு சீரியல் வந்து பாக்யலட்சுமி சீரியல். ஒரு 4, 5 சீரியல் தான் நீங்க விரல் விட்டு சொல்லலாம். அவங்களுடைய டிஆர்பிய அப்படியே உயர்த்தி கொண்டு போய், அவங்கள வந்து எல்லாருக்குமே தெரியிற சீரியல் அது வந்து. ஒரு சீரியல் எப்போ வந்து பெரிய வெற்றி சீரியல் ஆகும் அப்படின்னா, நார்மல் மக்கள், சீரியல் பார்க்காத மக்களே நான் அத ஒண்ணு மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போதாகட்டும், இல்ல அத பத்தி மீம்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகி வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த மாரி தான் பாக்யலட்சுமி சீரியல்ல கோபிய பத்தி விஷயங்கள், ராதிகா, கோபி இவங்கள வச்சுலாம் ஏகப்பட்ட மீம்ஸ் வந்திருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நெறைய பேருக்கு இப்ப டக்குனு சீரியலே பார்க்காத ஒருத்தங்களுக்கு காமிச்சா, இது விஜய் டிவில வர பாக்யலட்சுமி சீரியல்னு இதில வர ஃபோட்டோஸ பார்த்தா, ஆட்கள பார்த்தா தெரியும். ஸோ, இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 1/2 வருடங்களுக்கு பிறகு 1469 எபிசோடுக்கு பிறகு சீரியல் முடிவுக்கு வருது. ஸோ, இன்னைக்கு பாக்யா வந்து இப்ப ராதிகாவுக்கும், மயுவுக்கும் வந்து பெங்களூர் போம்போது சாப்பாடு கட்டி குடுத்துடுறாங்க. அந்த சமயத்தில ஈஸ்வரி கூப்பிட்டு நீங்க 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு கேட்டா, கோபியும், பாக்யாவும் ஒரே முடிவா சொல்லிர்றாங்க. எங்களுக்கு இது ஒத்து வராது. நாங்க வந்து பேரண்டிங் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எங்க புள்ளைங்க இருக்காங்க. எங்க தனித்தனி வாழ்க்கை இருக்கு. நாங்க அத பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஈஸ்வரியும் சரின்னு விடுற மாரி காமிக்கிறாங்க. இனியா போன வீட்ல வந்து எந்த சமையல் வேலை, எந்த வேலையும் செய்ய விடாம செல்வி அக்காவே பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் வேலைக்கு போறேன். நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல நான் வந்து சொன்னேன்னா. அதே மாரி வந்து உங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல. அதே மாரி நான் போறேங்கிறதையும் தடுக்காதீங்க. எனக்கு வேலைக்கு போணும். ஆடுன கால் ஆடிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கிளம்பிர்றாங்க. ஸோ அவங்க பைக்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களையா காமிக்கிறாங்க. கோபி அவரோட வாழ்க்கையில அவர் செஞ்ச தவறுகள், அவருக்கு நடந்த விஷயங்கள், அவர வந்து விரும்பாத ஒரு கல்யாணத்த அவங்க அப்பா தள்ளி விட்டதெல்லாம் யோசிச்சு பார்த்து, மனுஷங்கள மதிக்காததுனால தான் இந்த நிலைமையில இருக்கேங்கிறாரு அவரு. ராதிகா அவங்க அவங்க வாழ்க்கைய யோசிச்சு பார்த்து எவ்வளோ பிரச்சனைகள் ராஜேஷ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, தனியா சுதந்திரமா நான் சம்பாதிக்கிற ஒரு பொண்ணா இருக்கனால தான் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்னால தாண்டி வர முடிஞ்சுச்சு. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சுய சம்பாத்தியம் வச்சுக்கிறது நல்லது. அது ஆணோ, பெண்ணோ அப்படிங்கிறதையும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வி வந்து பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு வந்து நான் பட்ட கஷ்டங்களுக்காக நான் வேலைக்கு வந்தேன். என் பிள்ளைங்க அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சேன். கல்விய குடுத்தேன். அந்த பிள்ளைங்க சாதிச்சிருச்சு. நானும் சாதிப்பேன் அப்படின்னு அவங்க வராங்க. பைக்ல அவங்க ஓட்டிட்டு வராங்க. இதுக்கு நடுவுல வந்து பாக்கியாவ பார்த்தீங்கன்னா, பாக்கியா அவங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் மீண்டே வர முடியாத சோகங்கள்லேருந்தெல்லாம் நான் மீண்டு வந்ததுக்கான காரணம், இல்லத்தரசியா ஆரம்பிச்சேன்னா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுங்கிறதுக்காக தான். என்னாலேயே சாதிக்க முடிஞ்சா நீங்க எல்லாருமே சாதிக்கலாம். தன்னம்பிக்கை இருந்தா எந்த ஒரு பெண்ணும் பாக்கியா தான் அப்படிங்கிறதோட அவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து இறங்குறதோட சீரியல முடிச்சிடுறாங்க. ஸோ சீரியலோட முடிவ பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரியல் நீங்க இத்தன நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதோட முடிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முடிஞ்ச விதம் ஓகேவா? இது தவிர இதுக்கப்புறம் நீங்க வேற என்ன சீரியல் பார்க்கலாம்? வேற என்ன சீரியல் நாங்க ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கங்கிறதையும் சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும், இடம்பொருள் நவ் நம்மளுடைய ஷார்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மெஜல். தேங்க் யூ.